ஹாய் கோடிங் டிகோடிங்கில் லெட்டர் டு லெட்டர் கோடிங் ஆல்ரெடி பார்ட் 1 போட்டிருக்கோம்ப்பா. பார்ட் 1 பார்க்காதவங்க பார்ட் 1 பார்த்துட்டு வந்து பார்ட் 2 பாருங்கள். ஏன்னா பார்ட் 1ல் ஃபுல்லாக பேசிக்ஸ் டிஸ்கஸ் பண்ணியிருப்போம். இந்த பார்ட் 2ல் ஃபுல் அண்ட் ஃபுல் நம்ம சம்ஸ் மட்டும் சால்வ் பண்ண போகிறோம். ஓகேவா? ஓகே. 11th question. If apple is coded as BQQMF, how will mango be coded in the same language? இப்போ ஆப்பிள்ங்கிறத BQQMF அப்படின்னு கோட் பண்ணால் மேங்கோங்கிறத எப்படி கோட் பண்ணியிருப்பாங்க அப்படின்னு கேட்குறாங்க. கன்சிக்யூட்டிவாக வருதா? அதாவது ஏக்கு அப்புறம் பி வருது, பிக்யூ பிக்யூ, அதாவது பிக்யூ பிக்யூ எல்எம் இஎஃப் ஆல்ஃபபெட்டிக்கல் ஆர்டரில் இதுக்கு அடுத்தடுத்த ஆல்ஃபபெட்ஸை அப்படியே கோட் பண்ணி கொடுத்துருக்காங்க. ஆமாவா? அப்போ மேங்கோக்கும் அப்படியே பண்ணிக்கலாமா? எம்முக்கு அடுத்த ஆல்ஃபபெட் என், ஏக்கு அடுத்த ஆல்ஃபபெட் டி, என்னுக்கு அடுத்த ஆல்ஃபபெட் ஓ, ஜிக்கு அடுத்த ஆல்ஃபபெட் நமக்கு ஹெச், ஓக்கு அடுத்த ஆல்ஃபபெட் பி. ஆமாவா? ஸோ ரைட் ஆன்சர் இஸ் NBOHP. 12th question. In a certain code, bread is written as DTGCF. How will water be written in that code? ஒரு குறிப்பிட்ட குறியீட்டில் bread என்பது DTGCF என எழுதப்பட்டுள்ளது. அதே குறியீட்டில் வாட்டர் என்பது எவ்வாறு எழுதப்படும் அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஃபர்ஸ்ட் கொஸ்டின் எடுத்து எழுதிடலாம். பிரெட்டுங்கிறத DTGCF அப்படின்னு கோட் பண்ணால் வாட்டருங்கிறத எப்படி கோட் பண்ணுவாங்கன்னு கேட்குறாங்களா? இப்போ பிரெட்டோட லெட்டர்ஸ் எடுத்து எழுதிடலாம். பியோட ஆல்ஃபபெட்டிக்கல் பொசிஷன் 2, ஆரோட பொசிஷன் 8, இயோட பொசிஷன் 5, ஏயோட பொசிஷன் 1, டியோட பொசிஷன் 4. ஆமாவா? டியோட பொசிஷன் இங்கே 4, டியோட பொசிஷன் 20, ஜி 7, சி 3, எஃப் இஸ் 6. இப்போ இதுக்கு எழுதிடலாம். டபிள்யூக்கு 23, A1, T20, E5, R18. இப்போ என்ன பண்ணியிருக்காங்க? 2 + 2 பண்ணியிருக்காங்களா இங்கே? அதே போல் இங்கே 18 + 2 தான் 20, 5 + 2 தான் இங்கே 7, 1 + 2 இங்கே 3, 4 + 2 இங்கே 6. அப்போ ஈச் வேர்டோட நமக்கு +2 + 2 பண்ணியிருக்காங்க. அப்போ இங்கேயும் டோட்டலாக +2 பண்ணிடலாமா எல்லாத்துக்கும்? இங்கே +2 பண்ணால் என்ன ஆகும்? 25. 25 is nothing but y. 1 + 2 is 3. 3 na நமக்கு c. +2 na 20 + 2 is 22. 22 na நமக்கு v. 5 + 2 is 7. 7 na நமக்கு g. r + 2 is 20. 20 na நமக்கு t. So y, c, v, g, t. Option A is the right answer. 13th question. Based on some logic, Marvel is written as SEVYKR and string is written as YXVLTM. How will rocket be written in that language? இப்போ மார்வெல்ங்கிறத SEVYKR அப்படின்னு கோட் பண்ணியிருக்காங்களாம். அதே போல் ஸ்ட்ரிங்குங்கிறதையும் YXVLTM அப்படின்னு கோட் பண்ணியிருக்காங்க. இப்போ ராக்கெட்டுங்கிறத எப்படி கோட் பண்ணுவாங்கன்னு கேட்குறாங்க. அப்படி பார்த்தோன்னா எம்மோட பொசிஷன் வேல்யூ நமக்கு 13 தெரியும், ஏவோட பொசிஷன் வேல்யூ 1, ஆரோட பொசிஷன் வேல்யூ 18, பியோடது 22, இ வந்து 5, எல் வந்து 12. இப்போ கோட் பண்ணியிருக்க கோடோட பொசிஷன் வேல்யூஸ் எழுதிடலாமா? எஸ் வந்து 7, எஸ் 19, இ 5, வி 22, ஒய் 25, கே 11, ஆர் 18. ஓகேவா? இப்போ என்ன பண்ணியிருக்காங்க? இங்கே +6 பண்ணியிருக்காங்க, இங்கே +4 பண்ணியிருக்காங்க, இங்கே +4 பண்ணியிருக்காங்க, இங்கே +3 பண்ணியிருக்காங்க, இங்கே +6 பண்ணியிருக்காங்க, இங்கேயும் +6 பண்ணியிருக்காங்க. இதே ஃபார்மேட்டில் இங்கேயும் ஆட் பண்ணியிருக்காங்களான்னு பார்த்துக்கலாம். ஓகேவா? எஸ் இஸ் நத்திங் பட்
19, T20, R18, I9, N14, G7, Y25, X24, Bங்கிறது 20, Lங்கிறது 12, T20, M13. ஆமாவா? இப்போ இங்கேயும் ப்ளஸ் 6 பண்ணியிருக்காங்களா? இங்கே ப்ளஸ் 4 பண்ணியிருக்காங்க. இங்கே ப்ளஸ் 2 தானே பண்ணியிருக்காங்க. சாரி, வி இங்கே 22, V22பா, V22. அப்போ இங்கே ப்ளஸ் 4 கரெக்டாக வந்துருச்சா? ப்ளஸ் 4, இங்கே ப்ளஸ் 3, இங்கே ப்ளஸ் 6, இங்கேயும் ப்ளஸ் 6. அப்போ என்ன ஃபார்மேட்டில் ஆட் பண்ணியிருக்காங்க? ப்ளஸ் 6, ப்ளஸ் 4, ப்ளஸ் 4, ப்ளஸ் 3, ப்ளஸ் 6 அண்ட் ப்ளஸ் 6 ஃபார்மேட்டில் ஆட் பண்ணியிருக்காங்க. இப்போ ராக்கெட்டுக்கும் அதே மாதிரி ஆட் பண்ணிடலாமா? ஓகே. ROC KET ராக்கெட் தானே கொடுத்துருக்காங்க. ROC KET, ஆமாம் ராக்கெட். ஓகே. ஆரோட பொசிஷன் வேல்யூ நமக்கு 18, ஓட பொசிஷன் வேல்யூ நமக்கு 15, சியோட பொசிஷன் வேல்யூ 3, கேவோட பொசிஷன் வேல்யூ 11, இயோட பொசிஷன் வேல்யூ 5, டியோட பொசிஷன் வேல்யூ நமக்கு 20. ஸோ இதோட ப்ளஸ் 6 ஆட் பண்ணும். ப்ளஸ் 6 ஆட் பண்ணால் நமக்கு 24. 24 இஸ் நத்திங் பட் எக்ஸ். ஓகேவா? 24 இஸ் நத்திங் பட் எக்ஸ். ஆட் பண்ணி போட்டுக்கலாம் கடைசியாக. ஓகேவா? ஓகே. அடுத்து இங்கே ப்ளஸ் 4 பண்ணுமா? இங்கே ப்ளஸ் 4, இங்கே ப்ளஸ் 3, இங்கே ப்ளஸ் 6, இங்கேயும் ப்ளஸ் 6. ஸோ இங்கே ப்ளஸ் இது பண்ணால் ப்ளஸ் 4 பண்ணால் இங்கே 19, இங்கே 7, இங்கே 14, இங்கே 11, இங்கே 26. இதுக்கு நம்பர்ஸ் இதுக்கு கோட் பண்ணோம்னா எஸ், இங்கே கோட் பண்ணோன்னா ஜி, இதுக்கு கோட் பண்ணோன்னா என், 11 is nothing but K, 26 nothing but Z. So the right answer is X N K Z. ஆமாவா? Okay. 14th question. Beyond, BEYOND. Beyond is coded as DGAQPF. B ஓட பொசிஷன் வேல்யூ 2, E ஓட பொசிஷன் வேல்யூ 5, Y ஓட பொசிஷன் வேல்யூ 25, O ஓட பொசிஷன் வேல்யூ 15, N ஓட பொசிஷன் வேல்யூ 14, D ஓட பொசிஷன் வேல்யூ 4. D ஓட பொசிஷன் வேல்யூ 4, G ஓடது 7, A is 1, Q is 17, P is 16, F is 6. என்ன பண்ணியிருக்காங்க? ப்ளஸ் 2, ப்ளஸ் 2, இங்கேயும் ப்ளஸ் 2 தான் பண்ணியிருக்காங்க, இங்கேயும் ப்ளஸ் 2, ப்ளஸ் 2, ப்ளஸ் 2. ஸோ ஈச் நான் ஆல்ஃபபெட்டோட ப்ளஸ் 2 பண்ணியிருக்காங்க. ஆமாவா? ஸ்ட்ரீம்ஸ்னு கொடுத்துருக்காங்க. STREAMS ஸ்ட்ரீம்ஸ்னு கொடுத்துருக்காங்களா? ஸ்ட்ரீம்ஸோட இப்போ ப்ளஸ் 2 ஆட் பண்ணி பார்த்துடலாம். எஸ்ஸோட பொசிஷன் வேல்யூ 19, டியோட பொசிஷன் வேல்யூ 20, ஆரோட பொசிஷன் வேல்யூ 18, இயோட பொசிஷன் வேல்யூ 5, ஏவோட பொசிஷன் வேல்யூ 1, எம்மோட பொசிஷன் வேல்யூ 13, எஸ்ஸோட பொசிஷன் வேல்யூ 19. ப்ளஸ் 2னா 21. டோட்டலாக எல்லாத்துக்கும் ப்ளஸ் 2 பண்ணணும். 21 இஸ் நத்திங் பட் அண்டர் 21னா U21, ப்ளஸ் 2னா இங்கே 22, 22 இஸ் நத்திங் பட் V, ப்ளஸ் 2னா இங்கே 20, 20 இஸ் நத்திங் பட் T, ப்ளஸ் 2னா 7, 7 இஸ் நத்திங் பட் G, இங்கே ப்ளஸ் 2னா 3, 3 இஸ் நத்திங் பட் C, ப்ளஸ் 2னா 15, O 15, இங்கே ப்ளஸ் 2னா 21, 21 இஸ் நத்திங் பட் U. இப்போ UVTGCOU, UVTGCOU. Option C is the right answer.
Next question. In a certain code language, plant is coded as KOZMG. Flower is coded as என்னன்னு கேட்குறாங்க. இப்போ இந்த மாதிரி கோட் லாங்குவேஜில் எல்லா இதுக்குமே கோட் போட்டு கண்டுபிடிக்கணுங்கிற அவசியம் இல்லை. இப்போ எல்லா இதுக்குமே நம்ம பொசிஷன் வேல்யூ போட்டு கண்டுபிடிக்கணுங்கிறது இல்லை. இப்போ இங்கே பார்த்தீங்கன்னா கொஷின் இங்கே நம்ம எழுதுறப்பவே தெரிஞ்சிருச்சு. பியோட ஆப்போசிட் வந்து கே, எல்லோட ஆப்போசிட் ஓ, ஏவோட ஆப்போசிட் ஜெட், என்னோட ஆப்போசிட் எம், டியோட ஆப்போசிட் ஜி. இந்த ஆப்போசிட் பேரெல்லாம் இதுக்கான ஆப்போசிட்ஸை அப்படியே பேரப் பண்ணியிருக்காங்க. ஓகேவா? அப்போ எஃபோட ஆப்போசிட் நமக்கு யூன்னு தெரியும், எல்லோட பேர் நமக்கு என்னன்னு தெரியும், ஓன்னு தெரியும், ஓவோட பேர் எல், டபிள்யூவோட பேர் நமக்கு டின்னு தெரியும், இயோட பேர் வி, ஆரோட பேர் ஐ. ஓகேவா? UOLDVI. Option B is the right answer. 16th question. RGLA is coded as ODHW. அதே மாதிரி CTZW is coded as ZQVS. அப்ப இந்த கொஸ்டின்ல NBUPங்கிறத எப்படி கோட் பண்ணியிருப்பாங்க அப்படின்னு கேட்குறாங்க. இப்போ ஆரோட பொசிஷன் வேல்யூ நமக்கு 8ன்னு தெரியும், ஜியோட பொசிஷன் வேல்யூ 7, எல்லோட பொசிஷன் வேல்யூ 12, ஏவோட பொசிஷன் வேல்யூ 1, ஓவோட பொசிஷன் வேல்யூ நமக்கு 15 தெரியும், டியோட பொசிஷன் வேல்யூ நமக்கு 4ன்னு தெரியும், ஹெச்சோட பொசிஷன் வேல்யூ 8, டபிள்யூவோட பொசிஷன் வேல்யூ 23. ஆமாவா? இங்கே என்ன பண்ணியிருக்காங்க? -3 பண்ணியிருக்காங்க, இங்கே -3 பண்ணியிருக்காங்க, இங்கே -4 பண்ணியிருக்காங்க, இங்கே 1ன்னு இருக்கு, இங்கே 23ன்னு இருக்கு. இது ஆக்சுவலாக எப்படி வந்திருக்குன்னா டோட்டல் நம்பர் ஆஃப் ஆல்ஃபபெட்ஸ் 26ஆ, இந்த ஏவோட பொசிஷன் வேல்யூ வந்து நமக்கு 1ஆ, ஸோ 27. இந்த 27லேருந்து -4 பண்ணி பார்ப்போம். 3ஆ, 23. ஸோ -4, -3, -3, -4, -4, -4, -4. அதே மாதிரியே பேட்டர்ன் இங்கேயும் ஃபாலோ பண்ணியிருக்காங்களான்னு பார்த்துடலாம். சியோட பொசிஷன் வேல்யூ 3, டியோட பொசிஷன் வேல்யூ 20, ஜெட்டோடது 26, டபிள்யூவோடது 23. ஆமாவா? இங்கே ஜெட்டோட பொசிஷன் வேல்யூ 26, கியூவோட பொசிஷன் வேல்யூ 17, வியோட பொசிஷன் வேல்யூ 22, எஸோட பொசிஷன் வேல்யூ நமக்கு 19. இப்போ இங்கேருந்து இங்கே -3 பண்ணிப்பாங்க ஆஸ் யூஷுவல். 26 + 3 is 29. இந்த 29லேருந்து அகெயின் ஒரு 3 மைனஸ் பண்ணோன்னா 26. ஸோ 26th ஆல்ஃபபெட்டாக ஜெட்டை இங்கே போட்டிருக்காங்க. இங்கே -3, இங்கே -4, இங்கேயும் -4. கொஷின் என்ன கேட்டிருக்காங்க? NBUPயோட கோடு என்னன்னு தானே கேட்டிருக்காங்க. அப்போ என்ன பண்ணும்? -3, -3, -4, -4ங்கிறதா இங்கே போட்டிருக்க இது. ஸோ என்னோட பொசிஷன் வேல்யூ நமக்கு 14 தெரியுமா, பியோட பொசிஷன் வேல்யூ 2, யூவோட பொசிஷன் வேல்யூ 21, பியோட பொசிஷன் வேல்யூ நமக்கு 16. இப்போ இங்கே -3 பண்ணுமா, -3 is nothing but 11, 11ஓடது கே, -3 அதாவது 26 + 2 is 28, 28லேருந்து 3 போச்சுன்னா 25, 25ங்கிறது ஒய். ஸோ இங்கே வந்து ஒய் வரும். இங்கே -4னா 17, 17 is nothing but Q. இங்கே ஒரு -4னா 12, 12 is nothing but L. So right answer is KYQL. Option D is the right answer. 17th question. NZRB is coded as LXOY. அதே போல VJAT is coded as THXQ. அப்ப PGXL வந்து எந்த மாதிரி ரிலேஷன்ல பேர் பண்ணியிருப்பாங்கன்னு கேட்குறாங்க. என்னோட பொசிஷன் வேல்யூ நமக்கு 14,
Z ஓட பொசிஷன் வேல்யூ நமக்கு 26, R is 18, B is 2. அதே போல் இங்கே பார்த்தோன்னா B ஓட பொசிஷன் வேல்யூ 22, J ஓட பொசிஷன் வேல்யூ 10, A ஓட பொசிஷன் வேல்யூ 1, T ஓட பொசிஷன் வேல்யூ 20. இப்போ இதை பேர் பண்ணியிருக்க ஓடோட பொசிஷன் வேல்யூஸ் பார்த்துடலாம். Lோட பொசிஷன் வேல்யூ 12, அப்போ இங்கே -2 பண்ணியிருக்காங்க. Xோட பொசிஷன் வேல்யூ 24, அப்போ இங்கேயும் -2 தான் பண்ணியிருக்காங்க. இங்கே 15, இங்கே -3 பண்ணியிருக்காங்க. Yயோட பொசிஷன் வேல்யூ நமக்கு 25ன்னு தெரியும். ஸோ 26 + 2 is 28, 28லேருந்து -3 பண்ணால் நமக்கு 25. ஓகேவா? இங்கே Tயோட பொசிஷன் வேல்யூ 20, இங்கேயும் -2 பண்ணியிருக்காங்க. Hஓட பொசிஷன் வேல்யூ நமக்கு 8ன்னு தெரியும், இங்கே -2 பண்ணியிருக்காங்க. இதோட Xோட வேல்யூ 24, இங்கே -3 பண்ணியிருப்பாங்க. இங்கே 17, இங்கே -3 பண்ணியிருக்காங்க. ஸோ என்ன பண்ணியிருக்காங்கன்னா, என்ன ஃபார்மேட்டில் கோட் பண்ணியிருக்காங்க? -2, -2, -3, -3ங்கிற ஃபார்மேட்டில் கோட் பண்ணியிருக்காங்க. ஆமாவா? அப்போ PGXI இதை தான் என்ன மாதிரி கோடில் பண்ணியிருப்பாங்கன்னு கேட்குறாங்க. ஆமாவா? ஸோ Pயோட பொசிஷன் வேல்யூ 16, Gயோட பொசிஷன் வேல்யூ 7, Xோட பொசிஷன் வேல்யூ 24, I is 9. -2 பண்ணீங்கன்னா 14, 14 is nothing but N. இங்கே -2 பண்ணோன்னா 5, 5 is nothing but E. இங்கே ஒரு -3 பண்ணீங்கன்னா 21, 21 is nothing but U. இங்கே ஒரு -3 பண்ணீங்கன்னா 6, 6 is nothing but I. ஸோ என்ன? NEUI. NEUI. Option C is the right answer. NPLI is related to EGCZ in a certain way based on English alphabetical order. In the same way, TVRO is related to KMIF. To which of the given option is CEAX related following the same logic? ஆங்கில அகராதி வரிசையின் அடிப்படையில் NPLI என்பது EGCZ உடன் ஒரு குறிப்பிட்ட வழியில் தொடர்புடையது. அதே வழியில் TVRO என்பது KMIF உடன் தொடர்புடையது. அதே தர்க்கத்தை பின்பற்றி கொடுக்கப்பட்ட விருப்பங்களில் எதனுடன் CEAX தொடர்புடையது? இதுதான் கொடுத்திருக்க கொஸ்டின். ஓகேவா? ஃபர்ஸ்ட் NPLI அப்படிங்கிறது EGCZ அதோட கோட் பண்ணியிருக்காங்க. TVROங்கிறத KMIF ஓட பேர் பண்ணியிருக்காங்க. ஆமாவா? என்னோட பொசிஷன் வேல்யூ நமக்கு 14ன்னு தெரியும், Pயோட பொசிஷன் வேல்யூ 16, Lோட பொசிஷன் வேல்யூ 12, Iயோட பொசிஷன் வேல்யூ 9, Eயோட பொசிஷன் வேல்யூ is 5, Gயோட பொசிஷன் வேல்யூ 7, Cயோட பொசிஷன் வேல்யூ 3, Zோட பொசிஷன் வேல்யூ நமக்கு 26. ஓகேவா? இங்கே 14 -9 is 5, 16 -9 is 7, 12 -9 is 3, 9 -9ங்கிறது 0, 0 is nothing but Z அந்த இடத்துல வந்துரும்பா. ஓகே, இப்போ Tயோட பொசிஷன் வேல்யூ நமக்கு 20ன்னு தெரியும், Vயோட பொசிஷன் வேல்யூ 22, Rோட பொசிஷன் வேல்யூ 8ன்னு தெரியும், Oவோட பொசிஷன் வேல்யூ 15ன்னு தெரியும். இது எல்லாத்தோடவும் -9 பண்ண போகிறோம். -9 பண்ணால் 11, 11 is nothing but K. இதோட -9 பண்ணோன்னா 13, 13 is nothing but M. இதோட -9 பண்ணோன்னா 9, which is nothing but I. 15லேருந்து -9 பண்ணோன்னா 6, which is nothing but F. இப்போ CEAX அதுக்கும் இதே ஃபார்மேட்டில் கோட் பண்ணிடலாம். CEAX. Cயோட பொசிஷன் வேல்யூ 3, Eயோட பொசிஷன் வேல்யூ 5, Aயோட பொசிஷன் வேல்யூ 1, Xோட பொசிஷன் வேல்யூ 24. இப்போ C வந்து 3ன்னு கொடுத்துருக்காங்க. 3 is nothing but total number of alphabets 26,
26ஓட +3 பண்ணோம்னா 29. இந்த 29லேருந்து நம்ம என்ன நம்பரை மைனஸ் பண்ணோம்? -9 பண்ணணும். -9 பண்ணோம்னா 20. 20க்கான ஆல்ஃபபெட் இது T. ஸோ இங்கே T வரும். 5ஆ? டோட்டல் நம்பர் ஆஃப் ஆல்ஃபபெட்ஸ் நமக்கு 26. 5. ஸோ 31. இந்த 31லேருந்து -9 பண்ணோம்னா 22. 22 இஸ் நத்திங் பட் V. அதே போல் 27. 9 பண்ணோம். 9 பண்ணோம்னா 18. 18 இஸ் நத்திங் பட் R. Sorry. Okay. 27 minus 9 is 18. 18 னா நமக்கு 6. ஒரு சின்ன கன்ஃபியூஷன். 6ஆ? இங்க 24. 24 minus 9 is 15. 15 is nothing but TVRO. TVRO is the right answer. Option D. 19th question. In a certain code language, nature is written as MASTQD. How will flower be written in the same language? Nature, NATURE. நேச்சருங்கிறத MASTQDன்னு கோட் பண்ணா ஃப்ளவர் அப்படிங்கிறத எப்படி கோட் பண்ணுவாங்க அப்படின்னு கேட்குறாங்க. ஸோ இங்கே என்ன பண்ணியிருக்காங்க? ஏவாவே எழுதிட்டாங்க. TS. ஓகே. 14. இங்கே 13. ஏவை அப்படியே கோட் பண்ணிட்டாங்க. இங்கே 20. இங்கே 19. U 21. இங்கே 20. R is 18. Q is 17. E 5. D is 4. அதாவது -1 பண்ணியிருக்காங்க. ஆமாவா? ஆனால் செகண்ட் ஆல்ஃபபெட்டை அப்படியே எடுத்து கீழே போட்டிருக்காங்க. ஓகே. அப்போ இங்கே நம்ம செகண்ட் ஆல்ஃபபெட்டை அப்படியே கான்ஸ்டண்ட்டாக வச்சுக்கலாம். எல்லாம் அப்படியே கான்ஸ்டண்ட்டாக வச்சுக்கலாம். எஃபோட பொசிஷன் வேல்யூ 6. 6ல் 1 போச்சுன்னா 5. 5 இஸ் நத்திங் பட் இ. ஓட பொசிஷன் வேல்யூ 15. 15ல் 1 போச்சுன்னா 14. 14னா N. W 23. 23னா 22. 22ஓடது V. E is 5. 5 minus 1 is 4. 4னா நமக்கு D. ஸோ இங்கே D வரும். R is 18. 18 minus 1 is 17. 17 is nothing but Q. So ELNVDQ. ELNVDQ. Option D is the right answer. Option B is the right answer. 20th question. Harmony, HARMONY. Harmony is written as KDUTRQB. அப்படின்னு கோட் பண்ணா மெலோடிங்கிறத எப்படி கோட் பண்ணுவாங்கன்னு கேட்குறாங்க. ஓகே. ஹெச்சோட பொசிஷன் வேல்யூ 8. ஏவோட பொசிஷன் வேல்யூ 1. ஆரோட பொசிஷன் வேல்யூ 18. எம்மோட பொசிஷன் வேல்யூ 13. ஓட பொசிஷன் வேல்யூ 15. என்னோட பொசிஷன் வேல்யூ 14. ஒய்யோட பொசிஷன் வேல்யூ 25. ஆமாவா? கேவோட பொசிஷன் வேல்யூ 11. டியோட பொசிஷன் வேல்யூ 4. யூவோட பொசிஷன் வேல்யூ 21. பியோட பொசிஷன் வேல்யூ 16. ஆரோட பொசிஷன் வேல்யூ 18. கியூவோடது 17. பியோடது 2. ஆமாவா? இங்க என்ன பண்ணியிருக்காங்க? +3 பண்ணியிருக்காங்க. இங்க என்ன பண்ணியிருக்காங்க? +3 பண்ணியிருக்காங்க. இங்கேயும் +3 பண்ணியிருக்காங்க. இங்கேயும் +3. இங்கேயும் +3. இங்கேயும் +3. இங்கேயும் +3. ஆமாவா? எல்லா இடத்துலையுமே +3 பண்ணிட்டாங்க. அப்போ மெலோடிக்கும் பொசிஷன் வேல்யூஸ் கண்டுபிடிச்சி +3 பண்ணிடலாம். MELODY. மெலோடி. எம்மோட பொசிஷன் வேல்யூ 13. ஈயோட பொசிஷன் வேல்யூ 5. எல்லோட பொசிஷன் வேல்யூ 12. ஓட பொசிஷன் வேல்யூ 15. டியோட பொசிஷன் வேல்யூ 4. ஒய்யோட பொசிஷன் வேல்யூ 26. சாரி, என்னடா, ஒய்யோட பொசிஷன் வேல்யூ 25. ஓகே. இப்போ என்ன பண்ணியிருக்கோம்? +3 பண்ணியிருக்கோமா? டோட்டலாக +3 பண்ணிடலாம். +3னா இங்கே 16. 16 இஸ் நத்திங் பட் P. இங்கே 8. 8னா
H இங்க 15 15னா 15 is nothing but O இங்க 5 plus 3 8னா 8 is nothing but R இங்க ஒரு plus 3 7னா 7ஓட பொசிஷன்னா G இங்க ஒரு 3 3னா இங்க ஆல்ரெடி இங்க பார்த்தோமா plus 3 is nothing but B so PHORGB option A PHORGB is the right answer. Chair. In a certain code language, chair is coded as DIBJS. அதே போல table is coded as UBCMF. CTHIABIJRS. TUABBCLMEF. அப்படி கன்சிக்யூட்டிவா கோட் பண்ணியிருக்காங்க. அதே போல கீபோர்டுக்கும் கோட் பண்ணிடலாமா? கீபோர்டுக்கு கோட் பண்ணா கேக்கு அடுத்து L E F Y Z B C O P A B R S D E L F C P B S E option E. Okay. 22nd question. In a certain code language, orange is written as PSBOHF. How is apple written in that code? ORANGE. Orange PSBOHF அப்படின்னு கோட் பண்ணா ஆப்பிள்ங்கிறத எப்படி கோட் பண்ணுவாங்க அப்படின்னு கேட்குறாங்க. OPRSABNOGHEF கன்சிக்யூட்டிவா அப்படி அப்படியே வருதா? ஓகே. அதே போல ஏக்கு அப்புறம் பி ஆல்பபெட், பி கியூ, பிக்கு அப்புறம் கியூ ஆல்பபெட், எல்க்கு அப்புறம் எம் இ அண்ட் எஃப் ஆல்பபெட். ஸோ BQQMF. Option C is the right answer. 23rd question. In a certain code language, fridge is coded as GTLHLK. Then how will kettle be coded in that language? ஒரு குறிப்பிட்ட குறியீட்டு மொழியில் fridge என்பது GTLHLK என குறியிடப்பட்டால் அதே மொழியில் கெட்டில் எவ்வாறு குறியிடப்படும் அப்படின்னு கேட்டிருக்காங்க. FRIDGE fridge. ஃப்ரிட்ஜுங்கிறத GTLHLK அப்படின்னு கோட் பண்ணியிருக்காங்க. இப்போ எஃபோட பொசிஷன் வேல்யூ 6, ஆரோட பொசிஷன் வேல்யூ 8, ஐயோட பொசிஷன் வேல்யூ 9, டியோட பொசிஷன் வேல்யூ 4, ஜியோட பொசிஷன் வேல்யூ 7, இயோட பொசிஷன் வேல்யூ 5. ஜியோட பொசிஷன் வேல்யூ 7, T is 20, L 12, H 8, L 12, K 11. ஓகே. இங்கே என்ன பண்ணியிருக்காங்க? +1 பண்ணியிருக்காங்க, இங்கே +2 பண்ணியிருக்காங்க, இங்கே +3, இங்கே +4, இங்கே +5, இங்கே +6. ஓகேவா? ஸோ அப்படியே இன்க்ரீசிங் ஆர்டரில் அப்படியே ப்ளஸ் பண்ணிகிட்டே போயிட்டாங்க. இப்போ கெட்டிலுக்கும் பண்ணிடலாம் அதே மாதிரி. KETTLE கெட்டிலா? கேயோட பொசிஷன் வேல்யூ 11, இயோட பொசிஷன் வேல்யூ 5, டியோட பொசிஷன் வேல்யூ 20, இங்கேயும் டியோட பொசிஷன் வேல்யூ 20, எல்லோட பொசிஷன் வேல்யூ 12, இயோட பொசிஷன் வேல்யூ 5. இங்கே +1 பண்ணா 12. 12 is nothing but L. +2 பண்ணா 7. 7 is nothing but G. +3 பண்ணா 23. 23 is nothing but W. இங்கே +4 பண்ணா 24. 24 is nothing but X. +5 பண்ணா 17. 17 is nothing but Q. இங்கே +6 பண்ணா 11. 11 is nothing but K. அப்போ LGWXQK அப்படிங்கிறது இந்த கொஸ்டினுக்கான ஆன்சர். எத்தனாவது ஆப்ஷன்? WQK. Option D is the right answer. 24th question. BE
YOND. Beyond is coded as BDFNTY. இது கொஞ்சம் ட்ரிக்கியான சம்மா, கொஞ்சம் கவனமாக பாருங்க. இப்போ இது என்ன பண்ணணும்னா கான்சனன்ஸ் எல்லாம் அப்படியே எழுதிக்கணும். கொடுத்துருக்க கான்சனன்ஸை அப்படியே எழுதிக்கணும். YND. நமக்கு வவல்ஸ்லாம் என்ன தெரியும்ல, AEIOU. இந்த AEIOU தவிர மற்றது எல்லாமே கான்சனன்ட்ஸ்னு சொல்லுவாங்க. இந்த கான்சனன்ட்ஸ் எல்லாம் அப்படியே எழுதிக்கணும். இந்த வவல் என்ன பண்ணுறோன்னா வவலில் மட்டும் +1 ஆட் பண்ணுறோம். வவலுக்கு அடுத்த ஆல்ஃபபெட் என்னவோ அதை எழுதிக்கிறோம். ஈக்கு அடுத்த ஆல்ஃபபெட் எஃப்ஆ, ஓக்கு அடுத்த ஆல்ஃபபெட் பி. ஸோ இந்த வந்திருக்க இதை ஆல்ஃபபெட்டிக்கல் பொசிஷனில் ஆர்டர் பண்ணுறோம். அரேஞ்ச் பண்ணோன்னா B, D, F, அப்புறம் N, P and Y. இதை தான் நமக்கு இங்கே கோடாக கொடுத்துருக்காங்க. புரிஞ்சுதா? ஃபஸ்ட்டு கொடுத்துருக்க லெட்டரில் கான்சனன்ட்ஸாக அப்படியே எழுதிடுறோம். வவல்ஸை என்ன பண்ணுறோம், வவலுக்கு அடுத்த ஆல்ஃபபெட் என்னவோ அதை எடுத்து எழுதிக்கிறோம். எடுத்து எழுதினதுக்கப்புறம் அதை ஆல்ஃபபெட்டிக்கல் பொசிஷனில் அரேஞ்ச் பண்ணுறோம். இந்த அரேஞ்சிங் பண்ண இந்த இதை தான் கொஷினில் கொடுத்துருக்காங்க. ஸோ அதே ஃபார்மேட்டில் ப்ராமிஸையும் நம்ம கோட் பண்ணிடலாம். ஓகேவா? PROMISE ப்ராமிஸ். பிங்கிறது கான்சனன்ட் அப்படியே எழுதிடலாம், ஆறுங்கிறது கான்சனன்ட் ஆரையும் அப்படியே எழுதிடலாம், ஓங்கிறது வவல் ஸோ லீவ் பண்ணிடலாம். MOIங்கிறது வவல், ஐயவும் லீவ் பண்ணிடலாம். Eங்கிறதும் வவல். இப்போ ஓவோட +1 அதாவது அடுத்த ஆல்ஃபபெட். ஓக்கு அப்புறம் அடுத்த ஆல்ஃபபெட் என்ன? P. ஐக்கு அப்புறம் அடுத்த ஆல்ஃபபெட் J. ஈக்கு அப்புறம் அடுத்த ஆல்ஃபபெட் F. ஓகேவா? இந்த வந்த ரிசல்ட்டண்ட்டை நம்ம ஆல்ஃபபெட்டிக்கல் பொசிஷனில் இப்போ அரேஞ்ச் பண்ண போகிறோம். அரேஞ்ச் பண்ணால் ஃபர்ஸ்ட் F வருமா? F, J, அப்புறம் M, அப்புறம் PP, R and S. ஆரும் எஸ்ஸும். ஸோ FJM PPRS. FJM PPRS. ஆப்ஷன் பி இஸ் ரைட் ஆன்சர். இது கொஞ்சம் காம்ப்ளிகேட்டடான சம் தான்ப்பா. கொஞ்சம் இந்த மாதிரி மாடல்ஸ்லையும் சில டைம் கன்சியூமிங்காக இருக்கட்டும் அப்படின்னு கேட்கறதுக்கு சான்சஸ் இருக்குது. ஸோ இந்த மாதிரி மாடல்லையும் சம் சால்வ் பண்ணுங்க. நெக்ஸ்ட் கொஸ்டின், 25th கொஸ்டின். GLOVE. க்ளோவுங்கிறத HMPWFன்னு கோட் பண்ணால் ஹார்ட்டுங்கிறத எப்படி கோட் பண்ணுவாங்க அப்படின்னு கேட்குறாங்க. ஸோ ஜியோட பொசிஷன் வேல்யூ 7, ஹெச்சோடது 8, L, M, O, P, V, W, E and F கன்சிக்யூட்டிவாக அப்படியே கொடுத்துருக்காங்களா? அதே மாதிரி நம்மள பண்ணிடலாமா? H, I, E, F, A, B, R, S, T, U. So IFB, SU. IFB, SU. Option A is the right answer. 26th question. Okay. In a certain code language, if fridge is coded as GTL HLK, how will kettle be coded in the same language? FRIDGE. fridgeங்கிறத GTLHLK அப்படின்னு கோட் பண்ணால் KETTLE கெட்டிலுங்கிறத எப்படி கோட் பண்ணுவாங்க அப்படின்னு கேட்குறாங்க. ஓகே. Fோட பொசிஷன் வேல்யூ 6, ஆரோடது 8, ஐயோடது 9, டியோடது 4, G 7, E 5. ஸோ Fோட பொசிஷன், ஜியோட பொசிஷன் வேல்யூ நமக்கு 7ன்னு தெரியும். T is 20, L is 12, H 18, H 8, L 12, H K 11. +1, +2, +3, +4, +5 and +6. ஆமாவா? ஸோ +1, +2, +3, +4, +5, +6 அப்படியே ஆட் பண்ணிட்டு போயிருக்காங்களா? ஸோ கேயோட பொசிஷன் வேல்யூ 11, ஈயோட பொசிஷன் வேல்யூ 5, டியோடது 20, டியோடது 20, எல்லோடது 12, ஈயோடது 5. +1 பண்ணால் 12,
12 is nothing but L plus plus 1 பண்ணா 12 இங்க plus 2 இங்க plus 3 இங்க plus 4 இங்க plus 5 இங்க plus 6 plus 2 பண்ணா 7 7 is nothing but G இங்க plus 3 பண்ணா 23 23 is nothing but W இங்க plus 4 பண்ணா 24 24 is nothing but X plus 5 பண்ணா 17 17 is nothing but Q இங்க plus 6 பண்ணா 11 11 is nothing but K so LGW X Q K இந்த ஆப்ஷன்ஸ் தப்பா இருக்குப்பா QK LGW X QK ஓகேவா ஸோ டோட்டலாக இதில் வந்து 46 சம்ஸ் இருக்குப்பா இதை வந்து பிடிஎஃபாக கீழே அட்டாச் பண்ணுறோம் இல்லைன்னா நீங்கள் டெலகிராம் குரூப்பில் நீங்கள் இதை ஃபுல் பிடிஎஃபாகவே நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கலாம் ஸோ டவுன்லோட் பண்ணிவிட்டு டோட்டலாக இப்போ வந்து 26 சம்ஸ் சால்வ் பண்ணியிருக்கோமா டோட்டலாக 46 சம்ஸ் இருக்குது 26 சம் சால்வ் பண்ணியிருக்கோம் 20 சம்ஸ் வந்து ரிமைனிங் இருக்க சம்ஸை நீங்கள் சால்வ் பண்ணி டெலகிராம் குரூப்லேயோ இல்லை வந்து வாட்ஸ்அப் குரூப்லேயோ போஸ்ட் பண்ணுங்கள் ஸோ இந்த 20 சம்ஸ் உங்களுக்கு ஒர்க் அவுட் சம்ஸ்ப்பா கான்செப்ட் புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் ஓகே தேங்க்யூ இல்லை டிஸ்கிரிப்ஷனில் கோர்ஸ்க்கான லிங்க் வச்சிருக்கேன் நம்ம அதிகமான அகாடமியோட ஆப்பில் எஸ்எஸ்சி ரயில்வே கோர்ஸ்க்கான ஆப்டியூட் ரீசனிங் கோர்ஸ் இருக்குது அதில் நீங்கள் செக் பண்ணிப்பாங்க என்னென்ன எக்ஸாம்ஸ் படிக்கிறவங்க இந்த கோர்ஸை யூஸ் பண்ணலாம் எஸ்எஸ்சி எக்ஸாம்ஸ் படிக்கிறீங்க ரயில்வே எக்ஸாம்ஸில் படிக்கிறீங்க தாராளமாக யூஸ் பண்ணலாம் இதில் தமிழ் அண்ட் இங்கிலீஷ் மீடியம் ரெண்டு பேருக்குமே சூட் ஆகிற மாதிரி தான் வந்து கொடுத்துருக்கோம் தமிழ் மீடியம் ஸ்டூடெண்ட்ஸ் தாராளமாக தைரியமாக நீங்கள் என்ரோல் பண்ணுங்கள் உங்களுக்கு புரியுற மாதிரி தான் இதில் கிளாஸஸ் எடுத்துருக்கோம் கொஸ்டின் தமிழ்லையும் டிஸ்பிளே பண்ணியிருக்கோம் நீங்கள் தாராளமாக யூஸ் பண்ணலாம் சரிங்களா சூப்பராக இருக்கும் உங்களுக்கு சரியா நீங்கள் செக் பண்ணி பாருங்கள் டெமோ வீடியோஸ் பாருங்கள் பார்த்துட்டு உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ் இருந்தால் நீங்கள் கேட்டு கூட ஜாயின் பண்ணலாம் கோர்ஸ்க்கான லிங்க் கீழே டிஸ்கிரிப்ஷனில் வச்சிருக்கேன் இல்லை 8681 859181 அப்படிங்கிற நம்மளோட அகாடமியோட கான்டாக்ட் நம்பருக்கு கால் பண்ணுங்கள் ஓகே